அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, தைப்பூச திருநாள் என்று இந்த 5 ராசிக்காரர்களும் மற்றும் இந்த நட்சத்திரக்காரர்களும் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானை. நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் அந்த நாள் மனதில் நினைத்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தைப்பூசம் என்றைக்கு அப்படின்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று 11/2/2025 தை 29ஆம் தேதி. இந்த நாளன்று இந்த ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களும் முடிந்த அளவுக்கு வீட்டிலே பூஜை செய்யுங்க. கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. முருகனாலயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு 1 லிட்ரு அல்லது 1/2 லிட்டராவது பால் வாங்கி கொடுங்க. பால், சந்தனம் அல்லது மஞ்சள், இந்த 3இல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட போதும். பால் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா முருகனுக்கு தைப்பூச திருநாள் என்று பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, மொட்டை எடுக்கிறது, அலகு குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த நாளன்று நம்மளால் முடிந்த அளவுக்கு பால் வாங்கி கொடுத்தாலே போதும். முருகனுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருமே கட்டாயமாக முருகனுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக இந்த ராசிக்காரங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களும் கட்டாயமாக பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாராவது இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வாழ்க்கையே மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களும் இயற்கையாகவே முருகனுடைய ஆசி பெற்ற ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்கள் தான். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையால் சுவாமிக்கு வாங்கி கொடுப்பது, உங்கள் கையால் பூஜை பண்ணுவது தான் இன்னமும் சிறப்பாக இருக்கும். கதவை தட்டுனா தான் திறக்கப்படும். அதே போல் நீங்கள் பூஜை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் முருகனை மனசில் நினைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக இந்த ராசிக்காரங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களும் பூஜை பண்ணுங்கள். என்னென்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக எந்தெந்த ராசி அப்படின்னா, முதல் ராசி பார்த்திங்கன்னா மேசம் ராசி. இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அதிக தன்னம்பிக்கை கொண்ட ராசிக்காரர்கள், அதிகமாக கோபம் அடைகின்ற ராசிக்காரர்கள், நேர்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மேசம் ராசி. இந்த மேசம் ராசி பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகிற ராசி தான் இந்த மேசம் ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு முருகன் எப்போதுமே துணையாக இருப்பார். மேசத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய ஆசையோட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுவரை நீங்கள் முருகனை வழிபாடு செய்யட்டா கூட இனிமேல் முருகனை வழிபாடு செய்து இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் என்று வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதற்காக அப்படின்னா, கடக ராசினாலே பூச நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடகராசிக்கு பூச நட்சத்திரம் ப்ளஸ் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கும். அதில் பொதுவாக கடகராசியும் பூச நட்சத்திரம் அமைந்திருப்பவர்கள் அனைவருமே இந்த தைப்பூச திருநாள் என்று நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும். கடக ராசினாலே ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது இவர்களுக்கு சந்திரன் ஆதிக்கமாக இருப்பதனால இவங்க மிகவும் மென்மையானவர்கள், இரக்கம் குணம் கொண்டவர்கள், மிகவும் பாசமானவர்கள், பாசத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்களும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அதனால் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அன்புள்ள குணமும் மற்றும் இரக்கமுள்ள குணமும் அதிகமாக இருப்பதனால் உங்களுக்கு நேரடியாகவே இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தைப்பூச திருநாள் என்று முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும் போதோ மற்றும் முருகனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும் போதோ உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறும். இதுவரை நீங்கள் துன்பப்பட்டு இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும். தைப்பூச திருநாள் என்று முருகனுக்கு வழிபாடு செய்து பாருங்கள். இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து பாருங்கள். அதில் முக்கியமாக நீங்கள் பூச நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக வீட்டிலையும் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. ஏதாவது வாங்கி கொடுங்க, பாலாவது வாங்கி கொடுங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல். இப்போ நீங்கள் நல்லா வசதியாக இந்த கடகராசி பூச நட்சத்திரம் இருக்கிறீங்க அப்படின்னா பால், சந்தனம், மஞ்சள் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. இல்லைங்க அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா பால் அல்லது சந்தனம் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். மென்மேலும்
மேலும் உங்கள் வாழ்க்கை வந்து உயர ஆரம்பிக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா தான் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற நினைப்பு எப்போதுமே, அந்த கர்வம் அனைத்துமே உங்களுக்குள்ளே இருக்கும். சிம்ம ராசி யாருக்குமே பயப்படாத ஒரு ராசினா அது சிம்ம ராசி தான். எதுக்கும் துணிந்தவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் தான். யாரை கண்டு பயப்படவும் மாட்டாங்க. அதிகமாகவே துணிச்சல் கொண்ட ராசி. இயற்கையாகவே துணிச்சலும் நம்பிக்கையும் போராட்டமும் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக வீரம் கிடைக்கும். இன்னமும் சற்று உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைவதற்காக முருகன் அருளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீரத்தோடு வெற்றி அடைவீர்கள் மற்றும் பண வசியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க, சிம்ம ராசிக்காரர்கள் நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னா முருகனை வழிபாடு செய்யுங்க. ஏதாவது முடிந்தது வாங்கி கொடுங்க. பால், பன்னீர் ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷு ராசி. இந்த தனுசு ராசி எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் அப்படின்னா இவங்க கூர்மையுள்ள புத்தி கொண்டவர்கள் இருப்பார்கள். அறிவாற்றல் அதிகமாக இவர்களுக்குள் இருக்கும். எந்த பித்தலாட்டமும் இவங்கக்கிட்ட வந்து முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து தனுஷ் ராசி. இவங்களுக்கு வந்து நேரடியாக முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ராசி வந்து தனு ராசி, அதாவது தனுசு ராசி சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இவர்களும் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து இவங்க மேற்கொண்டு வந்தார்கள் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சாதித்து காட்டுவாங்க. அதாவது அந்த பிரச்சனையை சரி செய்து சாதித்து காட்டுவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ராசி தான் தனுசு ராசி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகம் ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நேர்மை, நியாயம், கோபம் இந்த மூன்றுமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நேர்மையாக இருக்கும் ராசி விருச்சிக ராசி. அதிகமாக மற்றவர்களை ஈஸியாக நம்பக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசிக்காரர்கள். யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ரொம்ப நல்ல குணம் கொண்டவர்களாம் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா யார் தீயவர்களே கண்டுபிடிக்க முடியாத ராசி தான் விருச்சிக ராசி. உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ரொம்ப அனுபவித்த பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வரும் இவங்களுக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனை காரணம் அப்படின்ட்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கோபம் குணமும் இருக்கும். நேர்மையான குணமும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க நேர்மையாக இருந்து தான் ஜெயிப்பாங்களே தவிர பொய் சொல்லி தான் நம்ம இதில் ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு பொய்யே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோன்னா அந்த ஃப்ராடுத்தனம் எனக்கு தேவையில்லை, அந்த இடமும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ராசி தான் அந்த விருச்சிக ராசி. நேர்மையுள்ள குணம் கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து முருகனுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆகவே இவங்க முருகனை வந்து நல்லா வழிபாடு செய்கிற ராசியாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுத்து வைத்த ராசி தான். நீங்களும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யணும் முருகனை அப்படின்னு நீங்களே இஷ்ட தெய்வமாகவே முருகனை நீங்கள் வைத்துக்கொள்வதே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் முருகனை பிடித்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவீங்க. நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் அப்படின்னு இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக முருகனை வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து கார்த்திகை பெண்களுக்கு உரிய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா முருகனை வளர்த்தாங்க. அதனால் வந்து முருகன் வந்து உங்களுக்கு பிள்ளை மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி. நிறைய பேர் நம்ம முருகன் நமக்கு அப்பா குழந்தை அப்படிங்கிறத சொல்ல பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் அவரை வந்து ரசித்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானே வழிபாடு செய்யணும். இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கோவிலுக்கு போயிட்டு வருவது, அவருக்குரிய தினத்தன்று கிருத்திகை நட்சத்திரத்தன்று, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கை மேலும் உயரத்துக்கு போகும். எல்லா செல்வமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். முருகனுடைய பிறந்த நட்சத்திரம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தார். அந்த நட்சத்திரத்தில் வந்து விசாக நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு முருகனுடைய ஆசை டைரெக்டாக கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அனைவருமே முருகன் அம்சம் கொண்டவர்கள் தான். அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே. ஆனால் விசாக நட்சத்திரமாக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகள் விசாக நட்சத்திரமாக இருக்கின்றது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள் என்று நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும்.
சிறப்பாகவும் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமானுக்கு வந்து திருமணம் நடந்த நாள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக முருகன் பெருமானை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து தடங்களுமே உங்களுக்கு நீங்கி செல்வம் செழிப்பும் நிறைவாக வாழ்வீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி வந்து அந்யோன்யமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகனுடைய வழிபாடு வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தை வச்சுக்கோங்க. வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும், கணவன் மனைவி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களால் வாழ முடியும். அடுத்த நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு உள்ள சிறப்பே பார்த்தீங்கன்னா தை பூச திருநாள் தான். அந்த பூச நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமானுக்கு வேல் கிடைத்த நாள். அதனால தான் தைப்பூசம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருக்கு உகந்த நட்சத்திரம் மற்றும் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். குருக்கே குருவாக இருக்கக்கூடியதான் முருகர். அதனால் இந்த முருகனை நினைத்து பூச நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்யும்போது இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப சிறப்பாக வாழக்கூடியவர்கள். இவருக்கு நிறைய ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் தோல்வி எத்தனை இருந்தாலும் சரி, முருகனை போய் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இவங்க உயரத்துக்கு போயிடுவாங்க. கீழே போயிட்டாங்க அப்படின்னா கூட உயர்ந்து போகிறதுக்கு முருகன் இவங்களுக்கு உதவி செய்வார். பூச நட்சத்திரக்காரங்க வந்து முருகனை வழிபாடு செஞ்சாலே நீங்கள் வந்து உயரத்தில் போய் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான வழிபாடு தான் முருகனுடைய வழிபாடு. நீங்கள் சரியாக செய்துட்டு வந்தீங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான், ஏறு முகம்தான். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு இருந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு உரிய நாளன்று நீங்கள் தினமும் வழிபாடு செய்தாலும் பூச நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு முருகனை வந்து செவ்வாய் மற்றும் சஷ்டி மற்றும் கிருத்திகை அன்று வழிபாடு செய்து பாருங்கள். இந்த தைப்பூசத்து நாளன்று பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே முருகனை வழிபாடு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்ற பாதை வேண்டும் அப்படின்னா முருகனால் மட்டும்தான் முடியும். முருகர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கை ரொம்ப சோதனையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா முருகனை வந்து கையெடுத்து கும்பிட்டு கேளுங்க, மாறும். முருகர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பார். அவர் நினைத்தார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உங்களை கோடீஸ்வராகவே ஆக்கி விட்டுருவார். அந்த அளவுக்கு முருகனுடைய அருள் வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த 4 நட்சத்திரமும் இந்த 5 ராசிக்காரர்களும் நிச்சயமாக முருகனுடைய வழிபாடை வந்து மேற்கொண்டு வாங்க. மற்ற நட்சத்திரக்காரங்களும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னமும் சற்று அதிகமாகவே பலன் கிடைக்கும். இவர்களுக்கும் முருகனுக்கு தொடர்பு அப்படி இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் முருகனுக்கு வந்து உகந்த ராசியாக இருக்கும். ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு ராசி உகந்ததாக இருக்கும். அதில் இந்த ராசி, இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து முருகனுக்கும் சம்பந்தப்பட்ட ராசிகள் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். இறைவனுக்கு உகந்த ராசியில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த ராசியும் நட்சத்திரம் இவர்கள் தான். நிறைய நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு தெய்வத்திற்கு வந்து சிறப்பாக அமையும். சிவனுக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக அமையும். பெருமாளுக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து ராசியும் சிறப்பாக அமையும். இந்த ராசிக்காரங்க முருகனுக்கு சிறப்பான ராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. எந்த வேண்டுதல் வைத்தாலும் இந்த ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும். அதனால் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க முருகரை, என்னைக்கு விட்டுறாதீங்க. இவரை உங்களை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை உயரும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.